திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 379வது திருப்பதிகம் திருக்கழுமலம். திருமுறை 1 129வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம். சே உயரும் தின் கொடியான். எப்படிப்பட்ட கொடியுடையவர்? நந்தி கொடியுடையவர். சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி. சேன நந்தியம்பெருமான். திருவடியே சரண் என்று சிறந்த அன்பால் நா இயலும் மங்கையோடு நான் முகந்தான் வழிபட்ட நலம்கொள் கோவில். நலமே செய்யக்கூடிய கோவில், பிரம்மன் வழிபட்ட தலம். பிரம்மனுடைய துணைவியார் யாருன்னு சொன்னால் நாமகள், சரஸ்வதியுடைய துணைவன் பிரம்மன் வழிபட்ட தலம் இது. வாவி தோறும் வன்கமலம். வாவின குளங்கள், குளங்கள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய தாமரைகள் பூத்திருக்க, முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட, அப்படியே விரிந்த அல்லி மலர்கள் எல்லாம் அழகாக இருக்க, காவி கருங்குவளை கரு நெய்தல் கண்காட்டும் கழுமலமே. அந்த நீல கரிநீல் நிறமான நிரோத்பல மலர்களும் நெய்தல் மலர்களும் இருக்கக்கூடிய, கண்கள் காட்டக்கூடிய, அப்படியே பளிச்சு பழி கண் போல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய கழுமலமாகும். பெருந்தடங்கன் செந்துவர் வாய் பீடுடைய மலை செல்வி பிரியா மேனி உமை ஓர் பாகன். அருந்தகைய சுண்ண வெந்நீர் அலங்கரித்தான். நல்ல திருநீர் பூசிருப்பார் மேனில. அமரர் தொழ அமரும் கோவில். தேவர்கள் எல்லாம் அது வழிபடக்கூடிய கோவிலாக இருக்கக்கூடிய பெருமான், கோவில் அமர்ந்திருக்க பெருமான். தரும் தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி. இதாண்டலின் அந்த முத்தி ஓம்பக்கூடிய அந்தணர்கள் இறைவனுடைய பெருமையை தான் பாடுவாங்க. தடக்கைன்னா நல்ல பெரிய கை, நல்லா நெய் விடுவாங்க வேள்வியில, ஜம் ஜம் ஜம்னு சுவாமி. அப்படிப்பட்டவர்கள் இறைவனுடைய தன்மை பாடி கருந்தடங்கண்ணார் கடல் பந்து அம்மானை பாட்டு அயரும் கழுமலமே. பெண்கள் எல்லாம் இந்த கடற்சிக்காய், கடல் பந்துன்னு அந்த கடற்சிக்காய்களை பந்து போன்று வீசி அம்மானை என்ற ஒரு அற்புதமான விளையாட்டு படம். பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளிலே இந்த அம்மானை ஒன்று. பந்து போல வீசி விளையாடுதல் பிடித்து பாடுதுங்கான் அம்மானை. இங்க போறோம் திருவாசகத்திலே அம்மானை, திரு அம்மானை. அலங்கல் மலிவானவரும் தானவரும் அலை கடலை கடைய. அந்த மந்திர மலையை நீட்டி இந்த வானவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடையிறாங்க. பூதம் கலங்க 7 கடுவிடம் உண்டு இருண்ட மணி கண்டத்தோன் நஞ்சுண்ட கண்டன். கருதும் கோவில், அவர் விரும்பி அமரும் கோவில். விலங்கல் அமர் புயல் மறந்து மீன் சனி புக்கு ஊன் சலிக்கும் காலம் தானும் கலங்கள் இலா மனம் பெரு வன் கை உடைய மெய்யர் வாழ் கழுமலமே. எக்ஸலண்டான வரிகள். ஒன்று பாருங்க, விஞ்ஞானம். மழைதான் காற்றை மறித்து மேகங்களை நிறுத்தி மழை பெய்ய வைக்கிறதுங்கிற ஒரு அற்புதமான செய்தி. அடுத்து மீன் சனி புக்குன்னா, மீன்றது மகரம். மகர ராசியிலே சனி புகுந்தா ரொம்ப மகத்தில் புக்கத்தோர் சனி ஒப்பன நம்ம சுந்தரவே பாடியிருக்கேன். ஆனால் இது பற்றி அடியானுக்கு ஜீரோ, ஒன்றுமே தெரியாது ஜோதிடத்தை பற்றியே. அதனால இது ஜோதிடர்கள்ட்ட கேட்கணும். இந்த மகரத்தில் சனி புகுந்தா என்ன ஆகும் அப்படின்னு. நமக்கு சாமியை தவிர ஒன்று பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட கையும் காட்டினது இல்லை, ஜாதகமும் நான் பார்த்ததே கிடையாது. அதனால இந்த வழியே நமக்கு தெரியாது. அது இதுக்கு முந்தைய அப்பனை பார்க்கறதுக்கு முந்தையே கூட அந்த வேலை தெரியாது. அதனால அது தப்புன்னு சொல்ல வரல. அது என்னமோ தெரியல, என் மனதில் நடக்கிறது நடக்கட்டும். பெருமான் கருணையாலேயோ அல்லது நம்முடைய அறிவினுடைய தன்மையாலேயோ அது ஒன்று நமக்கு. பெருமானை அறிஞ்ச ஒன்று அவன் தன்மை தான். அது அறியாத வரையிலும் அவனுடைய அறிவு தான் அவனை வழிகாட்டும். அதனால் சிவம் வழிகாட்டணும்னா சிவத்தை பற்றணும். தன்முனைப்போடு இருக்கிறவனுக்கு அறிவு வழிகாட்டும். சிவத்தை பற்றவனுக்கு அறிவு மிஞ்சி இருக்கக்கூடிய ஆற்றலுடைய சிவம் வழிகாட்டும். ஊன் சலிக்கும் காலம் தானும். அப்படியே எல்லாத்திலையும் பஞ்சம் வந்துருமா இந்த மகரத்தில் சனி பூந்தா. அந்த காலத்திலே கலங்கள் இல்லா, கொஞ்சம் கூட மனசு கலங்க மாட்டாங்களாம். ஐயோ இப்படி ஆயிட்டமே,
நம்ம என்ன பண்றது? மனம் பெருவன்கை. அப்போ கூட இந்த வன்கைனா அந்த கொடுக்கக்கூடிய ஆற்றலுடைய வளமையான கை. அப்படி உடைய மெய்யர், அவங்க தான் பொய்யானவர் இல்லை, மெய்யானவர்கள். வாழ் கழுமலமே, அந்த அந்தணர்கள் வாழக்கூடிய கழுமலமாகும். அப்படிப்பட்ட அடியவர் வாழக்கூடிய பார் இதனை நறிந்து அமரர் பயம் எய்த சயம் எய்தும் பரிசு வெம்மை போர் செய்யும் புறம் மூன்றும் போன்ற. அவரெல்லாம் பயப்படும் பண்ண முப்புராதிகளை அளித்தார். முப்புறம் எரித்தல். ஒரு சிலை வளைத்தோன், அந்த மேற்மலையை சிலையை வில்லாக வளைத்து பொருந்தும் கோவில். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் கோவில். வாரிசை மென் முலை மடவார் மாளிகையின் சூளிகை மேல் மக பாராட்ட. அழகிய மகளிர்கள் எல்லாம் தன்னுடைய வீடுகளின் உச்சியிலே தன்னுடைய குழந்தைகளை நல்லாக பாராட்டி சீராட்டி நல்லா பாடுவாங்களாம். இந்த பாட்டை கார் இசையும் விசும்பியங்கும் கணம் கேட்டு மகிழ் வெய்தும் கழுமலமே. மேகம் உலாவக்கூடிய அந்த விண்ணிலே இருந்து கணம்ன்றது இந்த கந்தர்வர்கள் மாணவர்கள்லாம் இந்த அழகா பாடுறாங்களே இவங்க, அப்படி பாட கேட்கறதுக்கு வருவாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய கழுமலம் ஆகும். இன்னொரு நம்முடைய திருத்தொண்டர் புராணத்தில் ஒரு இடம், அற்புதமான இடம். அது எப்படின்னு கேட்டால், நீலகண்டத்து பாணனாருடைய இசையை கேட்க சிறைப்பறவை விண்ணவர்கள் இரு சிறைப்பறவையில் வந்தனர். சிறைப்பறவைன்னா என்ன? பறக்கும் தட்டு. அவங்க அப்படி பாருங்க, அந்த சிறைப்பறவை பறவை பறக்கும். சிறைனா ஒரு ரூம் போல இருக்கும். அதில் பாட்டு கேட்டாங்க. விண்ணில் இருந்தபடியே. அது ஏகினங்கள்னு சொல்றாருங்க சேக்கிலார். ஏலியன்ஸ்ன்றானே, இது தமிழுங்க. அது இரு ஏகினங்கள் விண்ணில் இருந்தபடியே இசை கேட்டன. நம்ம பெரிய புராணத்தில் இருக்கு, படிச்சு பாருங்க. 1000 ஆண்டுக்கு முன்னாலே என்னமா போட்டிருக்காரு நம்ம சேக்கிலார். தெய்வ புலவர் இல்லையா அவர்? அப்படிப்பட்ட பெருமான். அதை இங்க சொல்றாரு. அந்த மக பாராட்ட காரசி விசம்பனையும் கணம் கேட்டு மகிழ் வெய்தும் கழுமலமே. ஊர்கின்ற அரபம் ஒளி விடு திங்களோடு வன்னி மத்தம் மண்ணும் நீர் நின்ற கங்கை நகுவெண் தலை சேர் செஞ்சடையான் நிகழும் கோவில். தடையில என்னெல்லாம் இருக்கு பாருங்க. சடையில பாம்பு, நிலா, வன்னி, உமத்தம், கங்கை, தலைக்கு தலைமாலை எல்லாம் வச்சிருக்க செஞ்சடை நிகழும் கோயில். ஏர் தங்கி மலர் நிலவி இசை வெள்ளி மலை என்ன நிலவி நின்ற கார் வண்டின் கணங்கள் கவின் பெருகு சுதை மாட கழுமலமே. சுதைன விளவிலேன்னு அடிச்சிருக்கக்கூடிய சுண்ணாம்பினால் செய்யப்பட அற்புதமான வீடுகள். அதில் எப்படி இருக்குமான அந்த வீட்டில் வெள்ளி மலையாக வச்சுக்கிறார் சாமி. ஏறுனா அழகு பொருந்தி அந்த வெள்ளி மலையில் நல்ல ஓமை. இது எப்படி இருக்குமா, அந்த கார் அந்த வண்டினங்கள் எல்லாம் போய் அப்படியே அதை மொய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர்கள் நிறைந்த கூடிய வெள்ளையான மலைகள் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா வீடுகள். அப்போ வீடுனா எப்படி இருக்கணும்? வெள்ளை தான் அடிச்சிருக்கணும் போல இருக்கு. அதுதான் நம்ம திருமுறையில் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வெள்ளை தான் அடிக்கிறாங்க. எல்லா வீடுகளும் வெள்ளைன்னு சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கலராக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். 6வது பாடல். தரும் சரதம் தந்து அருள் என்று அடி நினைந்து தளல் அணைந்து தவங்கள் செய்த பெரும் சதுரர் பெயலர்க்கும் பீடார் தோழமை அளித்த பெருமான் கோவில். பெருமானே எனக்கு துணிவு கொடு, அருள் செய் அப்படின்னு திருவடியை படைந்து தவங்கள்லாம் பல செய்தார்கள். தளல் அணைந்துனா பஞ்சாக்னி வச்சுலாம் தவம் செய்யக்கூடிய அந்த சதுரர்னா அறிவே வடிவான அந்த ஆண்டோர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களுக்கு பீடார் தோழமை அளித்தன. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் அல்லவா, பெருமை மிகுந்த தோழமை அளித்த பெருமான் கோவில். அறிந்த வயல் அரவிந்தம். அறிந்தன் நெல் அறிஞ்சப்புறம் அந்த வயல்ல அப்ப கூட தண்ணி நிறைஞ்சிருக்குமா, அதுல தாமரை பூக்குமா. அரவிந்தம் மது உகுப்ப தேன் உகுப்ப அது குடித்து கழித்து வாழை கருஞ்சகடம் இலக வளர் கரும்பி இரிய அகம்பாயும் கழுமலமே. மீன்கள் எல்லாம் அதை குடித்து ஒரே எகிரி குதிச்சு பக்கத்துல இருக்கிற கரும்பு எல்லாத்தையும் உடச்சு போட்டுருமா. அப்படிப்பட்ட கழுமலமாகும். 7வது பாடல். புவி முதல் ஐம்பூதம் பஞ்சபூதம் எல்லாருக்கும் தெரியும். புலன் 5 கண் காது மூக்கு வாய் தோல். புலன் அந்த நிலன் 5 விதமான நிலங்கள் அதுவும் தெரியும். முல்லை குறிஞ்சி அந்த பாலை நெய்தல் இவையெல்லாம்.
கரணம் 4 அந்த கரணம் 4 மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அவை சேர்பயன் உரு ஆய் அல்ல உரு ஆய் நின்றான் அமரும் கோவில். அதனால் பயனாகவும் ஆகி இவைக்கெல்லாம் பயன் வேணும் அல்லவா, அந்த உயிரை கூட்டி வைத்து ஒரு உடல் எடுத்து உடல் தங்கும் உலகு கொடுத்து உறவு கொடுத்து அந்த உருவாகி நின்றான். அத உயிருக்குயிராய் நின்று அமரும் அப்படிப்பட்ட பெருமான் அமரும் கோவில். தப முயல்வோர் மலர் பறிப்ப தாள விடு கொம்பு உதைப்ப கொக்கின் காய்கள் கலன் எரி கல் போல் சுனையில் கரை சேர புல்லெரியும் கழுமலமை. என்ன வர்ணனை பாருங்க. இந்த தவம் முறிவு பண்றவங்க பெருமானே சிவாசி சிவாசி சிவன் அப்படியே மலர் எடுப்பாங்களாம். எடுத்தோடனே அந்த மலர் எடுத்தோடனே கொம்பு சர்ன்னு மேலே போகும் பாருங்க. அது தூக்கிட்டு போகும்போது அந்த அது அப்படி சூக்கிட்டு போகும்போது அந்த கொக்கின் காய்கள் கலநெறியன அந்த கொப்புல இருக்கக்கூடிய சிறு சிறு காய்கள் எல்லாம் அப்படியே தூக்கி எரியுமா, கல்லு போல எரிந்து அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சுனையில போய் நீர்நிலையில போய் விழுமா. இது விழுந்து சவுண்டு கேட்ட உடனே இந்த பறவைகள் எல்லாம் படப்படப்பட பயந்து ஓடுமா. இப்படி இருக்கக்கூடிய கழுமலமாகும். அடல் வந்த வானவரை அழித்து அந்த வலிமை பிறந்த வானவர்களை எல்லாம் அழித்து உலகு தெளித்து உடலும் அரக்கர் கோமான் யாரு, ராவணன். ராவணன் எல்லாரையும் அடக்கி ஆடுறார், அச்சுறுத்தி. தெளித்துனா அச்சுறுத்தி எல்லாரையும் அடி ரவுடித்தனமா இருக்கு இப்படிப்பட்ட ராவணன். மிடல் வந்த 20 தோல் நெறிய விரல் பணி கொண்டான் மேவும் கோவில். அப்படிப்பட்ட வலிமைப்பட்ட 20 தோலையும் நெறித்து ஒரு விரலால் வைத்த பெருமான் இருக்கும் கோவில். நட வந்த உழவர் நடவு செய்வார்கள், அது நடவு உடாவகை பரலாய் தென்று துன்று கடல் வந்த சங்கு ஈன்று முத்து வயல் கரை குவிக்கும் கழுமலமே. அவங்க நட முடியாத அளவுக்கு அங்கங்க சங்குகளா வந்து குவிஞ்சு கிடக்குமா. கடல்ல இருந்து தூக்கி அடிச்ச அந்த அலையில வந்து சங்குங்க, அது முத்துக்களை எல்லாம் எடுத்தா முத்தா வச்சிருக்குமா, அதுல ஏணுமா. அப்படிப்பட்ட பலமான கழுமலமாகும். பூமகள் தன் கோன். யார் பூமகள்? திருமால். அந்த லட்சுமியுடைய கணவனார் திருமால். அயனும் புள்ளின் ஒரு கேளல். ஒருத்தர் பறவை ஆயிட்டார், ஒருத்தர் பன்றி ஆயிட்டார். பறவையர் பன்றியராகி உருவாகி புக்கிட்டு நுழைஞ்சு போறாங்க, தேடுறாரு ஒருத்தர். ஆமளவும் சென்று அடிமுடி காணாவகை நின்றான் அமரும் கோவில். அதான் என்ன ஆமளவும்னா நான் காண்பேன்றது தற்போதம். நான் காண்பேன் முடியலையே. பாமருவும் கலை புலவோர் பல் மலர்கள் கொண்டு அடிந்து பரிசினாலே. நல்ல சிவகலை கற்ற ஞானிகள் தெளிந்த புலவர்கள் எல்லாம் புலவோர் அந்த மலர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு முறையால் எப்படி வழிபாடணுமோ அந்த ஒரு முறைப்படி காமனைகள் பூரித்து. காமனைகள் விருப்பமுடன், விருப்பெனும் வித்தை வித்தி அப்பர். விருப்பம் இல்லாமல் வேலை நடக்காது. 1000 ஆரணம் ஓதியும் பொறியில் ஈர் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ எத்தனை ஆரணங்கள் தெரிஞ்சின்னா, எத்தனை ஆகமங்கள் தெரிஞ்ச இருக்கு, எத்தனை தடவை குளிச்சாலும் என்ன இருக்கு, முடியாது. மீன் கூட தண்ணியிலே தான் கிடக்குது, அது முக்தி அடையணுமே, அடையலையே. அதுக்காக குளிக்கூடாதுன்னு சொல்லல. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் திருவள்ளுவர். அதுதான் தூய்மை, அதுதான் முக்கியம். அதுதான் காமனைகள் அந்த விருப்பமோடு பூரித்து களி கூர்ந்து அடுத்து மகிழ்வா. என்னடா பண்றது, நம்ம குருநாதர் வேற ஒரு சிவலிங்கம் கொடுத்துட்டாரு, இதை வேற நம்ம ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்றது, நமக்கு இது பூஜை பண்ணா குருநாதருக்கு கெட்டதுன்னு வேற சொல்லிட்டாங்க. குருவும் நமக்காக நல்லதா இருக்கணும், குருவும் நல்லா இருக்கணுமே. அதுதான் குருநாதர் இருந்து 2 தடவை சிவ பூஜை பண்ணணும் ஆச்சாரியர்கள். ஏன்னா சிஷியன் இப்படி பண்ணாம விட்டானா சிஷியனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி குரு இன்னொரு தடவையும் பண்ணுவாங்களாம். சீடர்களுக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு தடவை, ஒரு தடவை சிவ பூஜை பண்ணிட்டு திரும்ப இன்னொருத்தருக்கா பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் மரபு இருந்து என் குருநாதர் சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் மரபு இருந்தது. ஆனா எல்லாமே தொலைச்சிட்டோம், மொத்தமும் போச்சு, 0 ஆயிட்டு உட்கார்ந்துருக்கும். சைபர்கள் களி கூர்ந்து நின்று ஏத்து கழுமலமே. ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா சிறப்பாக வராங்க. உண்மையிலே இந்த சிவராத்திரி பார்த்தோம்னா ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. தென்காசியில் போயிருந்தப்போ அப்படியே கண்கொள்ளா காட்சி. அப்படி மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. எங்கே பார்த்தாலும் சிவபெருமானுடைய பாடலும் இதுமா மகிழத்தான் செய்யணும்.
களி கூர்ந்து நின்று ஏத்து கழுவளமே. குணமின்றி புத்தர்களும் பொய் தவத்தை மெய்தவமாய் நின்று கையை உடல் மருவும் சமணர்களும், குணமில்லாத பௌத்தர்கள் பொய் தவத்தை மெய்தவமாக பேசி அவமாக வாழக்கூடிய கையிலே உணவு உண்ணக்கூடிய சமணர்களும், கையில என்னன்னா பாத்திரம் வச்சிருக்க மாட்டாங்க, அப்படி பிடித்து சோத்தை அவங்க கையில போட்டு அப்படி முழுக்கு முழுங்கிட்டு போயிடுவாங்க. உணராத வகை அவங்க உணர முடியாத அளவுக்கு நின்றான் உறையும் கோவில் மனம் மருவும் வதுவை ஒளி. வதுவைனா கல்யாணம், திருக்கல்யாணங்கிறது சுவாமிக்கு நடக்கிறது. அதான் அடுத்து வருது பாருங்க, விழவின் ஒளி, விழாக்களின் ஒளி சொல்றாரு. கல்யாணமும் திருக்கல்யாணமும் இவை இசைய மண்மேல் தேவர் கணம் மருவும் மறை ஒளி. அந்த நேரம் பார்த்து இவங்களும் வராங்க பூந்துக்கிட்டு, தேவர்களும் அவங்க மறை ஒளி வேதங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த ஒளி கீழ்படுக்கவா, இவங்க இந்த மங்கள ஒளிக்கு முன்னால அந்த ஒளி கீழே போயிடுச்சு. மேல்படுக்கும் கழுமலமே. நம்மால் தான் சம்பந்தர். கற்றவர்கள் பணிந்தேத்தும் கழுமலத்துள் கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரத்தானை. எதை கற்றவங்கன்றது முக்கியமா, அது சிவஞானம் கற்றவர்கள் பணிந்தேத்தும் கழுமலத்துள் ஈசந்தன் கலல் மேல் நல்லோர் நல் துணையாம். நல்லவங்க நல்ல துணையா இருப்பாரு ஞான சம்பந்தர் அப்படிங்கிறார். அவரே சொல்றார், பெருந்தன்மை ஞான சம்பந்தன், சாதாரண தன்மை இல்ல, பெருந்தன்மை உடையவன் ஞான சம்பந்தன். தான் நயந்து சொன்னேன், நான் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சொன்னேன் அந்த பாட்டை. சொல் துணை ஓர் 5 5 + 5 பாருங்க, கூட்டல் பெருக்கல் எல்லாமே ஐயா காத்துமுடி. அப்ப 5 5 இவை வல்லார் தூமலரால் துணைவராகி, அதனால திருமாலாகி இது காக்கக்கூடிய போஸ்டிங் ஒன்று கிடைக்கும்பா. ஆனா அதோட நிறுத்திட மாட்டான். அப்ப முற்றுலகும் அது ஆண்டு முக்கண்ணன் அடி சேர முயல்கின்றாரு. இது எப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் போஸ்டிங் கொடுத்து லட்சக்கணக்கான ஆண்டுல உட்கார வச்சிடாத. அதனால அந்த போஸ்டிங்கள் எல்லாம் நீ அனுபவிக்க நினைச்சா அதையும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீ சிவத்தை வழிபட்டு அவர் தன்னையே தரும்படியான ஒரு அற்புதமான தவத்தை ஏற்ற உனக்கு வழி தருவாரப்பா சொல்லி நிறைவு செய்கிறார் ஞான சம்பந்த பெருமான். திருவடிகள் போற்றி போற்றி.